மோனிகா ஒன்று இருக்குது. என்ன செய்ய விடவே மாட்டேன். தான் தானே எல்லாம் செய்யணும். அம்மாவோட வர்றவா பெரிய குறி வச்சுருக்காரு. வெள்ளச்சோறு நீங்கள் கூட 7 நாளும் கொடுங்க. சந்தோஷம். இப்போ இன்னைக்கு மிளகறிக்கு வெள்ளச்சோறுன்னு சொல்லியிருக்கிறோம். அம்மா கம்சி இப்போ துள்ளி குறிச்சிருக்கு. சரி, இப்போ நான் என்ன பருப்பு கறி தண்டிட்டு இது அமைஞ்சு கொண்டு வந்துட்டுது. நம்ம கொஞ்சம் பால் அப்படி இருக்கா? வணக்கம், நான் தான் உங்கள் மோனிகா. இன்னைக்கு எங்கே நிற்கிறோம்னா எங்களோட வீட்டை தான். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறதுன்னா, அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு வராக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் எங்களுக்கு ஆதரவாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ தான், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அப்போ இன்னைக்கு எல்லாருக்கிட்டே மரக்கறி தான் செய்வீங்க. அதே மாதிரி தான் அம்மா இன்னைக்கு மரக்கறி என்னென்னா வாங்கிட்டு வரேன். என்னென்றால் இன்னைக்கு எல்லாரும் வெள்ளிக்கிழமை உடனே வீடியெல்லாம் ஒவ்வொரு நாள் கூட்டி சுத்தம் பண்ணி எல்லாம் செய்வீங்க. அதே மாதிரி தாங்க நான் மாமன் இருந்தால் குப்பையாக இருந்தால் குருமன் தான் எங்களுக்கு கூட. அம்மாவுக்கு என்ன குருமனை கூட்ட கஷ்டம் தான் இருக்கும். ஆனாலும் என்ன குப்பையாக இருந்தால் கூட்டணும். அப்போ கூட்ட கொஞ்சம் ஹெல்ப் நான் 10 மணிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு போனேன். அப்புறம் குளிச்சு போட்டு அம்மா குளிக்க நான் குளிச்சுட்டு என்னென்றால் எல்லாம் முழுகுதான். நான் நேற்று தான் எண்ணெய் வச்சேன்னா அப்போ அம்மா ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சொன்னவா. அப்போ நான் அதை விட்டுட்டேன். வெண்ணெய் வச்சுதான் அவருடைய தான் என்னென்னா இன்றைக்கி நான் அந்த நேரம் செடிக்கெல்லாம் கூட்டி என்னென்னா கொஞ்சம் என்னன்னு சொல்லலாம் மதிலாம் மாங்கண்டு எல்லாம் என்னென்னா மாங்கண்டு எல்லாம் ஒரு ஒட்டி நின்றபடியாக அதையெல்லாம் பிரட்டி ஒரு மாங்கண்டா பக்கத்து ஒரு மாங்கட்டோடு சேர்த்து வச்சனாங்க. என்னென்னா மாங்காய் கண்டு பெருசாக வளர்ந்தால் அந்த மதிலோடு சாஞ்சு அந்த மதில் விழுந்து அதுபடியாக அதை அங்கே சைட்டை எடுத்துட்டு பக்கத்தில் அங்கே வேறொரு கண்டோட சின்ன கண்டு தான் இல்லாமல் அதெல்லாம் வச்சுட்டு என்னென்னா வெள்ளிக்கிழமை நாடு எல்லாம் எல்லோரும் மூழ்காயாக நான் சொன்னேன். அப்பா என்னென்னா விடிய கரைக்கு போயிட்டு இப்போ படுத்து என்னென்னா தான் பண்ணுவேன். இப்போ படுத்துருக்கானே நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா அம்மாவுக்கு மரக்கறி அடுத்தது வெள்ளிக்கிழமை தான். அப்போ எல்லாரும் என்னென்னா சாமிக்கெல்லாம் என்னென்னா விளக்கெல்லாம் வைப்பீங்க. அப்போ வைக்கிற மாதிரி நாங்களும் இன்றைக்கி பூவெல்லாம் விளக்கெல்லாம் வைக்க போகிறோம். அதையும் எங்கள் அம்மா சமைக்கிற இன்றைக்கி என்ன சமைக்க இன்றைக்கி எல்லாருமே மரக்கறி தான் செய்வீனா. அதே மாதிரி என்ன செய்வீனா. அப்போ நாங்கள் என்னென்றால் மரக்கறி தான் செய்யறாங்க. அப்போ மரக்கறி செஞ்சுட்டு அம்மா என்னென்னா செஞ்ச அப்புறம் பார்ப்போம். சரி வாங்க முதல். இப்போ என்னென்னா அப்பா கராச்சிக்கு போயிட்டு நெஞ்சு புத்தகத்தை படுத்துருக்காங்க. படுத்துருக்காரு. நாங்கள் நம்ம அம்மா என்னென்னா மரக்கறி நாங்கள் அது என்ன மரக்கறிங்களா இது என்னம்மா அது நீங்கள் போய் சாமி படத்துக்கு விளக்கு வைக்கணும். அதை விட இங்கே பாருங்க அம்மா ஏதோ அதை திருட்ட அதை எரிச்சு வச்சிருக்கோம். அப்படி இப்படி செய்கிற எல்லா ரூமுக்குள்ளேயும் போய் புகை வரும். இப்போ நான் அந்த சாமி தட்டிட்டு தண்ணி வாங்க நான் பூ வச்சுக்க போகிறேன். வாங்க நான் என்னென்றால் எனக்கு 8ஆவது டோக்கியா ஒரு சீட்டுக்கு மேலே ஒரு வைக்க போகிறேன். என்ன உழுகுதெல்லா இப்படி வைப்பேன். கொஞ்சம் அந்த அள்ளி வைப்பினா அப்படி அம்மா வைக்கிற மாதிரி நான் வைக்க போகிறேன். இது கொஞ்சம் விழுகுதல்லே. அப்போ ஒன்று அடிக்க நேரமும் போயிடும். எல்லாத்தையும் நான் பூ வச்சுட்டேன். ஐயோ அம்மா பயந்துட்டாலக்கா கிட்ட கொண்டு வரா சுடுறக்கு எனக்கு தங்கத்தட்டு. என்னென்ன இதில் 50 இந்த இது கிடக்குது. என்னது பேர் ரவீனா. அப்போ நான் என்ன ஃப்ளேவர்ஸ் இருக்கு இது என்னதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல ஊதுபத்தி குச்சி. அப்போ நாங்கள் எனக்கு பிடிச்ச கலரில் ஒருளவுக்கு பிடிச்ச கலரில் இந்த கலர் 3 தான் நாங்கள் கொழு ஊற்றுறோம். நாங்கள் அப்போ 3 எடுப்போம். 3 எடுத்துட்டு
மீடியம் அம்மா முன்னால் என்னென்ன தெரியாமல் இன்னும் வாங்கிட்டா. ஆனால் இன்னத்துல ஊதுபத்திகள் இருந்தால் உங்களுக்கு தெரியாமல் அது கைப்பொங்கல் அந்த ஊதமாக இருக்கா. இப்போ அதை வச்சு போட்டு இந்த இது அம்மா அந்த இதுங்க இதுதான் என்னென்ன இந்த ஊதுபத்திக்கு மேலே வைக்கிறது. நடுவு கவுண்ட் வச்சா சைடில் ரெண்டு வச்சுக்கா. இப்போ நான் நெருப்பால கொளுத்த போறேன். அம்மா நெருப்பட்டியாங்கம்மா? அது கடைசியா கொளுத்தலாம். நாங்கள் என்னடா மோனிகா விளக்கு கொளுத்த விடையிலா கையை சுட்டுடுவோம். அப்புறம் என்ன மோனிகா இப்போ நாங்கள் பாரு பத்தி கொஞ்சம் கொளுத்தி போட்டு பிள்ளைங்க மோனிகா ஒன்று இருக்குது. என்ன செய்ய விடவே மாட்டேன். தான் தானே எல்லாம் செய்யணும்னு நினைப்பா. நான் ஊதுறேன். கையாலே நினைக்கிறேன். சாமிக்கு காட்டிட்டா சாமிக்கு கொழுக்கட்டை வச்சிருக்கேன். எடுத்து சாப்பிட்டு இதுல வையுங்க ஏன் எல்லாத்தையும் கையில தூக்குறீங்க? உனக்கா கையில கொடுமை தெரியுமா? சரி நீங்க வையுங்க. வெளியில நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்க ஓகே. இங்கால சாம்பிராணி புகை போடுவோம். சாம்பிராணி எடுத்தா சாம்பிராணி இது தூள் முடிஞ்சது. நானும் அதை கவனிக்கிறேன் விட்டுட்டேன். நான் சாம்பிராணி தூள் இருக்கிறது தான் நினைச்சு கொண்டு வந்தேன்னா நான் முடிஞ்சதை நான் யோசிக்கல. அந்த நினைச்சல தான் முடிஞ்சது வாங்கணுமெண்டு. ஏன் உனக்கு கணக்கை கொடுத்த வேண்டாம். இங்கே பாருங்க என்ன செய்கிறா வேண்டு சாமி தட்டில் வந்துட்டோன்னு இப்படித்தான் பிளாக்குகளை எரிக்க வைக்கிறதுக்கு. இங்கே பாருங்க உனக்கு எப்படிலாம் செய்யக்கூடாது. ஐயோ சுடையிலையோ உங்களுக்கு. நாங்கள் இதை கொண்டு போய் வெளியில் குத்த போகிறோம். வாசலுக்கு உங்கள் காய வாசலுக்கு குத்த போகிறோம். உங்கள்கிட்ட வேண்டாம் நீங்கள் குத்த மாட்டீங்க. இது எங்களோட வீட்டு வாசலில் குத்தி விட போகிறோம். நல்ல வாசனை. இல்லையாண்டு கட்டியாச்சு. இனிமேல் அந்த வாசலுக்கு மோனிகா எல்லாம் கொளுத்தி கொண்டு வரா. அந்த கிச்சன் எடுத்து உண்ட சட்டையில கொலிப்பி விடு, வாசமா இருக்கு. இல்ல மோனிகா உண்ட சட்டையில கொலிய விடு, நீ போற இடம் எல்லாம் வாசமா இருக்கும். சம்பளம் பிடியாத நூறுமை கொலமிகு கதியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவின பயிர் வழி வளமுறை இறையே திருச்சி சம்பளம். ஒரு தடவை முடிச்சிட்டீங்க. சரியா நேரம் காணாத நீங்க புறவு பாடுவோம். நாங்க இப்ப கடவுளை நினைச்சு கும்பிடுவோம். உங்களுக்கு என்ன கடவுளை வேண்டோம் நினைச்சு கும்பிடுங்க. பாப்போம் கும்பிடுங்க. கும்பிட்டுட்டீங்களா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. கடவுள்கிட்ட தான் அது நாங்க முறையிடுறது. பார்த்தீங்களா நீங்க கடவுள்கிட்ட என்ன வேண்டுனீங்களோ அதை சொல்லட்டு. அண்டு வேலை கேட்குறாங்க அந்த சட்டி விரதமே நம்ம பிடிச்ச. நீங்க என்ன வேண்டுதல் எனக்கு நல்ல வேண்டுதல் சொல்லக்கூடாது. அவளே இல்லையா? ஆமா ஆமா நீங்க ஐயரம்மாவோட வர்ற ஆண்டு பெரிய குறி வச்சிருக்காரு. ஐயரம்மாக்கு நான் பேப்பேன் தெரியும். ஐயரம்மா பெரிய பொட்டு வைக்கணும். பால் தரையில பால் இல்லை. சரி இப்போ நாங்கள் உங்கள் வெளியில் போவோமே. சரி
இல்லாட்டி இந்த வெள்ளிக்கிழமை என்று சொன்னா கூடுதலாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்ற ஸ்பெஷலான ஒரு வீட்டில் அந்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அப்படி ஒரு வேலை இருக்குமே நான் எல்லா பெண்களுக்கும் அப்படி இருக்குமேன்னு சொன்னால் அவங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமைண்டா வீடு வாசல் எல்லாம் கழுவி வீடு வாசல் முற்றமெல்லாம் கூட்டி வீட்டில் செய்கிற வேலையெல்லாம் செய்து இப்போ எல்லாம் குளித்து மெழுகி அப்படியெல்லாம் ஸ்பெஷல். அதே மாதிரி தான் நான் முதல் நாளே வெள்ளிக்கிழமை தான் கூட்டி வருவேன். சில நேரங்களில் விடிய உடம்பி முத்தம் கூட்ட டைம் எடுக்க முத்தம்னு சொல்லிட்டோன்னா இது கொஞ்சம் பெரிய முத்தம், அதோட குருமான்னு கொஞ்சம் கூட்ட கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்பவும் இருந்து நேற்று கொஞ்சம் பஞ்சு குணமாக இருந்துட்டு அப்போ விடிய உடம்பி செய்வோம்ன்ட்டு ஒரு 5:30 ஆரம்பிச்சு உடம்பி செய்வோம்னா வெளியில் போனால் குளிருது, லைட்டாக குளிருது. அப்போ நான் கொஞ்சம் செல்ல போடுவேன்டா அவருக்கு 2 ஒர்க்கு ஸ்கூலுகள் வரைக்கும் அப்போ ஒர்க்கு சாப்பாடை கொடுத்துட்டு ஒர்க் கொண்டு விட்டுட்டு தான் மிளகறியை வாங்கி கொண்டு வந்து வேக்கும் பிறகு வேறுக்கு சிக்கன் சாப்பாடை கொடுத்துட்டு தான் முத்தம் கூட போனேன். கூட்டிக் கொண்டு இருக்க 10 மணிக்கு ஸ்கூல் விட்டுட்டு அப்போ இவர்கிட்ட சொன்னவருக்கு அப்போ ஏற்றி கொண்டு வாங்கோண்டு அப்போ இவரும் போய் ஏற்றி கொண்டு கடைக்கு போனவர் விடிய கடைக்கு போயிட்டு ஏற்றி கொண்டு வந்து தனக்கு நெஞ்சு கணுவுதுன்னு தான் போய் படுத்துருக்காங்க. வேறு கால் நல்லா படுத்து நல்லா நித்திர விடுறேன். அப்போ 7ஆம் கிழக்கு நெஞ்சு கணுவுதுன்னு சொல்லி சொன்னேன். இன்னும் பிளட் கொடுக்குறேன். உண்மையில நீங்கள் கட்டாயமாக கமெண்ட் பேசுங்க. பிளட்டில் ரத்தம் எடுக்க பயந்து போகாமே நிற்கிறேன். இத்தனை முறை சொல்லுறாது குழந்தை பிள்ளையை தூக்கி கொண்டு போகிற அளவுக்கு என்ன. அப்போ கூட்டிக்கொண்டு சொல்லி போட்டேன். இல்லாட்டி நானும் கூட வாரேன்டா நாளைக்கு பார்ப்போம்னு சொல்கிறேன். நாளைக்கு சுவராக போவேன் சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம் என்ன பிளட்டை கொடுத்தா தான் அதுக்கு அடுத்த கட்டம் பிளட்டில் எதுவும் பிரச்சனை இல்லையாண்டா அடுத்த கட்டம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அப்படி இருக்க வெள்ளிக்கிழமை அப்போ வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் மிரக்கறி சாமி வேணா நெஞ்ச காமிச்சியாக கொஞ்சம் மிரக்கறி என்று சொன்னால் கொஞ்சம் ஒரு நாளைக்கு எனக்கு கோழிப்புக்கு ஒரு பக்கத்தால் இழுக்குமோ அப்படியும் பிரச்சனை இருக்குது. மோனிக்கா அட்ஜஸ்ட் பண்ணி அம்மா குழச்சி தீத்தினா சாப்பிடுவோம். மிளக்கறி சாப்பிடும் நச்சத்தை விட எனக்கெல்லாம் கூட உங்களுக்கும் கூடுதலாக அந்த மிளக்கறி 4-5 கறி வச்சு சாப்பிட்டா ஒரு விருப்பமாக இருக்குன்னு தானே. ஆனால் எங்கட பிள்ளைகளுக்கு ஒரு சில பிள்ளைகளுக்கு இப்போ எனக்கு மச்ச ஒரு கறி தந்தாலே நான் சாப்பிடுவேன். கொஞ்சம் கண்ணம் தான் அப்படியே இருந்து நான் அவங்களுக்கு சத்தான பார்த்து நல்ல வேலை. சில வீட்டுல செவ்வாய் அம்மா சில வீட்டுல செவ்வாய் மிளக்கறி ஞாயிறு மிளக்கறி விரதமே தொடர்ந்து அச்சோ நான் வீட்டை விட்டு ஓடி வந்துடுவேன். அப்படி கீரை வாங்கணும் நான் ஒரு வர மாதிரி இல்லாட்டி வெள்ளைக்கறியா ஏதாவது ஒன்று செய்வோம்னு சொல்லி அவனுக்கு அவசியம் இல்லையே. அவசியம் இல்லை நடுவ ஒவ்வொரு வெள்ளி என்றாலே அவசியம் தான். அதே மாதிரி மரவள்ளி கிழங்கு வாங்கினான், வைத்தங்காய் வாங்கினான், அதை வைக்கணும் வெங்காயம் கிடையாது கருவேப்பிலை வாங்கினா இதால பூசணிக்காய் வாங்கினான், கத்தரிக்காய் வாங்கியிருக்கிறேன். வாங்க பிள்ளைகள வெங்காயம் தேசிக்காய்களும் வாங்கி வந்து இருக்கிறேன். அம்மா ஒவ்வொரு நாளும் பருப்பு கறி சாப்பிடுதாங்க சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் பருப்பு என்ன செய்ய போறீங்க? கிழங்கு பூசணிக்காய் நான் குழச்சி போட்டு புத்தரிசி சோறோட எனக்கு சாப்பாடே வேண்டாம். என்ன சமைக்கிறேன் நான் வெள்ளை சோறு தான் நடுவரை சமைக்கிறேன். இவருக்கு மத பிடிக்கும். அம்மா நேற்று வச்ச புட்டி இருக்கா? இல்ல விட்டு முடிஞ்சது. புட்டும் பைத்தங்க கறியும் சாப்பிட்டேன். அப்ப மதியம் வேண்டாம் சாப்பாடு. உண்மையில புள்ளியெல்லாம் டோஜ தரி விரும்பி நான் பார்த்து மிளகறியை வாங்கி கொண்டு வந்தால் அது மச்சத்தை பார்த்து வாங்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல. மிளகறியை பார்த்து வாங்கிட்டு வந்தா பைத்தங்காய் ஒரு குழம்பு வைக்க போறேன். அதே மாதிரி கிழங்கு பூசணிக்காய் வெள்ளைக்கறி கீரை ஒரு பால் கறி மாதிரி வைக்க போறேன். வர வேண்டாம் பால் கறி எனக்கு சூத்தோட கொடுத்தா குழச்சி போட்டு மோனிக்காய் கொடுத்தா சாப்பிட்டுருவா. இல்லையா பீக்காட்டு வயது அதே மாதிரி கம்சியாக அதே மாதிரி ஒரு ரசம் கொண்டு வச்சு அப்பளம் மிளகாய் வாழைக்காயும் பொரிக்க போகிறேன். அப்போ நான் இப்போ சமைக்கல உங்களுக்கு நான் சும்மா சமைக்கிற செய்முறை காட்டையில் இப்படி நான் தொடர்ந்து என்னென்ன சமைக்க போகிறேன்னு சொல்லி என்ன கறி வைக்க போகிறேன் சமைச்ச பிறகு என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஏனெண்டா தொடர்ந்து அந்த அறைக்குள்ள இருந்து என்னாலேயும் வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்க முடியாது. அந்த வகைக்கிளை போனா எனக்கு ப்ரெஷர் ஆகிவிடும். அது இன்னும் வெயில் அம்மா வெயிலுக்கு உங்களோட கிச்சனுக்கு போயிடும்னா எனக்கு தலையெல்லாம் முடிக்க வலிக்கிடுது. சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டா அழுகுறாண்டு கேளுங்க. மோனிக்காக்கு நாளைக்கு சரிய மோனிக்கா கோழிப்புக்கு சிக்கன் வாங்கி பொதிச்சு கோழிப்புக்கு மிளகறி சாப்பிடுவோம். அம்மா எனக்கு கோழி மீன் வாங்கி சின்னது நான்
குழைச்சி போட்டு கொடுத்தா சாப்பிடுவோம். நேற்று நல்லா இருந்தது. பருப்பு காய்ச்சுவோம். ஆமா ஆமா நேரமே உண்மையில சத்தியமா வேலை முடிஞ்சு நேரமே இங்க பாருங்க 1 மணி ஆயிடுச்சு. திருப்பி காட்டு இன்னொரு எக்ஸ்ட்ராவா கறி சொன்னா நேரம் ஒரு அடுப்பு தான் மேலையும் செய்யும். அப்ப இவ்வளவு கறியும் வைக்கணும் கடை எப்படி 2 மணி ஆயிடும். இன்றைக்கு சமைக்கிறது அப்பாவுக்கு பிடிச்ச சாப்பாடு, நாளைக்கு எனக்கு பிடிச்ச கோழி புக்கா. எல்லாருக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கு சிக்கன் பொரியல் பொரிச்சு தந்தா காடு. உனக்கு கோழி புக்க பிடிக்காதா? வேறுங்க அம்மா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு சாப்பாடு பிடிக்க மாட்டேன். எவ்வளவு கஷ்டம். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு என்ன உங்களுக்கு தான் பிடிக்கும். அப்படி அண்டு இல்ல, நான் பொதுவுல மிரக்கறி என்றாலே விருப்பம் தான். எனக்கு மிரக்கறி என்றாலே விருப்பம் இல்ல. இதெல்லாம் சமைச்சு போடும். உண்மையில ஒரு அடுப்புல இன்னொரு அடுப்புல தான் ஒரு அடுப்புல தான் இவ்வளவு கறியும் வைக்கும். நேரமும் இவ்வளவு நேரம் ஆயிட்டுது. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு கிடிச்சு போட்டு வந்து குளிச்சு போட்டு வந்து முழுகவும் இல்லை ஞாயிறு முழுகவும்ன்ட்டு இந்த புதன்கிழமை தான் நானும் மோனிக்கா முழுகினாங்க. அப்ப தலையில பார்த்தா நான் இன்னும் எண்ணெயை வைக்கல, மோனிக்காக வச்சுட்டேன். கள்ளி பிறகு இன்றைக்கு முழுக பார்த்து விட்டேன். ஒரு எண்ணெய் வைக்க ஒரு கிழமை ஃப்ரிட்ஜுக்கு பின்னால கொண்டே எண்ணெய் போத்துல ஒழிச்சு வச்சேன் ஒல்லாண்டைக்கு. பதுப்பு கறி என்று ஒரே சதி மோனிக்கா நான் கட்டாசியா பருப்பு கறி வச்சேன். எனக்கு குத்தரிசி சோறு போங்க போங்க. நீங்க தீட்டல் அரிசி சோறு தந்தா கூட நான் சாப்பிட்டு போயிடுவேன். இந்த குத்தரிசியா பைத்த பிறடுது எனக்கு. நீங்க அரிசியை சாப்பிட்டுருங்க. உண்மையில நேரம் போகுது கதைச்சு கொண்டு விரும்பி நான் எந்த பாட்டில எனக்கு சொன்னேன். இப்ப நான் வீதி உங்களோட நான் என்ன செய்ய போறேன் பகிர்ந்து கொண்டபடிதான் வைக்க தெரியும் இல்லையா. சமைச்சு முடிஞ்ச அப்புறம் வந்து பார்த்துருவேன் நான் என்ன சமைச்சு. அம்மா உங்களுக்கு பிடிக்குமோ என்னது தீட்டல் பச்சை சோறு, குள்ளஞ்ச சோறு, மீன் குழம்பு எனக்கு பிடிக்கும். பிடிக்காத அரிசியே தீட்டல் பச்சை சோறும் மற்றது வெள்ளை பச்சை சோறும் பிடிக்கவே பிடிக்காது. உண்மையிலேயே எனக்கு தீட்டல் பச்சை ஏதாவது ஒரு டைம்ல தீட்டரசி சோறு சமாளிச்சு. ஆனா விருப்பப்பட்டு தீட்டரசி கூடுதலா தீட்டரசி சோறு அம்மா வீட்டு தான் செய்யறேன். எனக்கு வருத்தது காரணம் அப்பா ஒரே தீட்டரசி சோறு டெய்லி தீட்டரசி. அதே மாதிரி வெள்ளை பச்சை சோறும் அந்த என்ன சொல்லணும் சுனாமி நேரங்கள்ல வெள்ளை பச்சை அரிசியை கொடுத்தாங்க டெய்லி வெள்ளை பச்சை. அதோடய எனக்கு வருத்தது டெய்லி என்ன சொல்லுங்க அதோடய சோறை சாப்பிட்டோம் செரிக்கறி இதெண்டா நாங்கள் குத்தி அரிசியும் வெள்ளை சோறும் பாஸ்மதி அரிக்கட்டுக்கு இல்லாட்டி பால் பண்ணி அரிசி செய்யாட்டுக்கு கீதிச்சம்பா அப்படி மாறி செய்வோம். ஆனால் டெய்லியே தீட்டரசி பிடிக்காத சோறை டெய்லியே சமைச்சு தந்து அந்த தீட்டரசி சோறு எனக்கு எங்களோட வீடியோ பார்க்குற யாருக்கு தீட்டரசி சோறு குழஞ்ச சோறும் குழம்பும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வெறும் சாப்பிடு வெறும் அப்ப குத்தரிசி போடாதீங்க. எனக்கு பிடிக்காது. போங்க எங்களுக்கு அங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க பிடிச்சத நானும் சாப்பிடணும். அப்பாக்கு பிடிச்ச குத்தரிசி நீங்க போடுறீங்களா, உங்களுக்கு பிடிச்ச அரிசி போட மாட்டீங்களா? குத்தரிசி இப்ப சாப்பிடும் தானே. தீட்ட பச்சை அதை சத்து தானே அது சாப்பிடும். போட்டு தாரு அதுக்காக வெள்ளச்சோ பாத்திய மோனிகா வெள்ளச்சோரே இல்லாம வெள்ளச்சோறு நீங்க அவ்வளவு 7 நாளும் கொடுங்க சந்தோஷமா சாப்பிடுவீங்க. இப்ப இன்னைக்கு மிளகறிக்கு வெள்ளச்சோறுன்னு சொல்லிருக்கோம். அம்மா கம்சி இப்ப துள்ளி குதிச்சிரு. அது பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிருப்பேன். மிளகறிக்கும் வெள்ள சோறு தான். சரி இப்ப நேரம் டைம் ஆயிடுது. உண்மையில கதைச்சு கொண்டு இருப்பா கம்சிக்காவும் எனக்கு டைம் ஆச்சு. கடை இப்ப சமைக்க போறேன். மோனிக்காவும் இப்ப என்ன குழப்பி கொண்டிருக்கா. மோனிகா சமாளி பண்ண வைக்கிறேன் நாளைக்கு வச்சுக்கலாம். மோனிகா கொஞ்சம் உள்ள பட்டியல்லே சரி நான் தான் வாங்கினான். சரி இதை இன்றைக்கு வச்சு போட்டு நாங்கள் பருப்பு கறியை காய்ச்சுவோம். சரி மோனிகாண்ட விருப்பம். ஓகே இப்போ நான் சமைக்க போகிறேன். சமைக்கல பார்ப்போம் என்ன. சரி இப்போ நான் என்ன பருப்பு கறி தண்டிட்டுது இதை அமிஞ்சு கொண்டு வந்துட்டுது. நம்ம கொஞ்சம் பால் விட போகிறேன். ஏண்டா இன்றைக்கு கறியே சிஸ்டம் மாறிட்டு நான் ஏதோ கறியாச்சும் ஒன்று பண்ணிருந்துச்சுன்னா கடைசியில் மோனிகா அழுது சிறுங்கி கொண்டு இருந்தபடியா இப்போ ஓமன்ட்டு சொன்னபடியே கொஞ்சம் சந்தோஷமாக போய் இருக்கிறா. இப்போ பருப்பு கறி தான் காய்ச்சிறேன். இனிமேல் மஞ்சளையும் உப்பையும் போட்டுட்டு அடுத்தது உள்ளி மிளகு அதுகளையும் போட்டுட்டு இறக்க போகிறேன். அடுத்த கறி வைக்க போகிறேன். அடுத்தது என்னென்னா கீரை காய்ச்ச போகிறேன். அதையும் கவர் பண்ணி கறி மாமலாக எல்லாருக்கும் காய்ச்ச தெரியும். இப்போ என்னென்னா இன்றைக்கு நாங்கள் என்ன சமைக்கிறோம்ன்றதை தான் இன்றைக்கு என்ன சமைக்கிறோம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்ன ஸ்பெஷல்ன்றது தான் காட்டிக்கொள்கிறேன். கீரை நல்லா அவிஞ்சு கொண்டு வந்துருக்குது. இனிமேல் என்ன செய்ய போகிறோம்னா அதை லைட்டாக மசிக்க தேவையில்லை. நாங்கள் கொஞ்சம் மாதிரி தான் இதை போகிறேன். நான் இப்போ கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு
இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இனிமேல் தான் மசிச்சு விட போகிறேன். லைட்டாக மசிச்சா சரி. நான் சின்ன வெங்காயம் இதுல கீரை வெட்டினேன். அப்போ இதை மசிச்சு விட்டுட்டு கொஞ்சம் என்ன நான் தண்ணி பிடிப்பேன். நல்லா தண்ணி எண்ணெய் கீரை தண்ணியை நல்லா வற்ற வைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி பிடிப்பேன். கீரை வரையும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுவோம். காணாது கொஞ்சம் அது போடுவேன். ஏற்கனவே கீரை அவியக்க நான் உப்பு போட்டுட்டேன். கம்மியும் கூட போடாது கணக்க போடாது என்னென்னு பிடிக்கும். மசிச்சு விட்டுட்டு ஒரு 2 செகண்டால் அடுப்பு ஓவர் பண்ணிவிட்டு இது 6 தான் தேசி புளி விட போகிறேன். இல்லைன்னா கலர் மாறும். இந்த பச்சை கலரில் இருக்காது. ஒரு அது சொல்லணும்னா கத்திரிக்காய் பொரிஞ்சு வந்துருக்குது. கத்திரிக்காய் வாழைக்காய் போட்டு ஒரு குழம்பு வந்துருக்கு போகிறேன். பைத்தங்காயும் காக்க போகிறேன். 4 கறியும் ஒரு ரசமும் வைக்க போகிறேன். இது கத்திரிக்காய் பொரிஞ்சா பிறகு அடுத்தது பைத்தங்காயை கொஞ்சம் வதக்கி போட்டு அதுவும் ஒரு குழம்பாக வைக்க போகிறேன். அது இங்கே கீரை ஆறிட்டுது. நம்ம தேசி புளியை விட்டுட்டு ஒரு 2 இதை போட்டு வச்சுட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பளம் மிளகாயும் பொரிச்சிட்டேன். கத்திரிக்காய் பொரிக்க முன்னாலே அப்பளம் மிளகாயும் பொரித்து வச்சுட்டேன். வாழைக்காய் பொரிப்போம்னு யோசிச்சேன்னா வாழைக்காய் எங்கள்கிட்ட இதுக்கு என்னத்துக்கு வேணும் பைத்தங்காய்க்கு போடணும். அப்போ தான் இந்த 2 நல்லா இதாகாது. அப்போ நான் கத்திரிக்காய்க்கு வேணும்னு சொல்லி அது காணாது. 2 வாழைக்காய் நடக்க வாழைக்காய் பொரிக்கல. அப்பளமும் வத்தமிளகாயும் தான் பொரிச்சு வச்சுக்கிறாங்க. அப்பளமும் வத்தமிளகாயும் தான் பொரிச்சு. இனிமேல் அடுத்தது என்ன செய்வாங்கன்னு சொல்லி பார்ப்போம். சரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் இதுக்குள்ளே ஒரு கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து கொஞ்சம் இளநீயும் அடித்து ஊற்றிட்டுருக்கேன். இது கொஞ்சம் அப்படியே வத்தி கொண்டு வருது பாருங்க. அவிஞ்சு கொண்டு நல்லா தண்டி கொண்டு வருது. இனிமேல் இது ஃபுல்லாக வத்தி கொண்டு வரது தான். இங்கே பார்த்தீங்கன்னா பொரித்து வச்சுக்கிறேன். வாழைக்காயும் வெங்காயமும் கருவேப்பிலையும் பிடிக்கும். இதெல்லாத்தையும் அப்படியே அவிஞ்சு கொண்டு வரதை கொட்டி போட்டு தான் நான் கறி வைக்க போகிறேன். இப்போ மிக்சி கப்புக்கு நான் மிளகு போட்டிருக்கிறேன். இது ரசம் வைக்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன சீரகம் சேர்க்க போகிறேன். இதுக்குள்ள சில டைம்களில் வீடியோ கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும். குறைச்சாதீங்கோ. ஃபோன் கொஞ்சம் டேமேஜ் சென்றோடே இருக்கிற ஃபோனை வச்சு தான் செய்து கொண்டு இருக்கணும். அதே மாதிரி மல்லி சேர்த்துக்கொள்ள போகிறேன். மல்லி சேர்த்துட்டேன். இனிமேல் நான் 2 செத்தலம் சேர்க்க போகிறேன். இதெல்லாமே ஃபுல்லாக ஒரு பவுடர் நார்மலாக ஒரு அளவு பவுடர் 2 ஒரு அளவாக அடித்து எடுத்து போட்டு உள்ளியை நான் உலரில் குத்தி தான் போட போகிறேன். இது ரசம் வைக்கிறதுக்கு. ரசம் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன்னு பார்ப்போம். சரி இப்போ நல்லா பாருங்கள் பைத்தங்காய் நல்லா அவிஞ்சு கொண்டு வந்து இதுக்குள்ளே பொரித்தது எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டேன். வாழைக்காய் வெங்காயம் அதுகள் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டேன். இனிமேல் கொஞ்சமாக பால் விட போகிறேன். பால் விட்டுட்டு இனிமேல் தூள் சேர்க்க போகிறேன். மிரக்கறிக்கப்பவும் குறைச்சி போட்டால் காணும். அதிகமாக போட தேவையில்லை. நல்ல காரமாக இருந்தால் சாப்பிட இல்லாமல் இருக்கும். அதோட கொஞ்சமாக புளி சேர்க்க போகிறேன். ஓகே இனிமேல் கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா இதெல்லாம் சேர்ந்து அப்படியே தூளெல்லாம் அவிஞ்சு வற்றி கொண்டு வர இறக்க போகிறேன். அளவான உப்பு. சரி ரசம் நான் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு செய்முறையை காட்டுறேன் பாருங்க. இப்போ புளி கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக தண்ணியா நல்லா புளியாக இருக்கக்கூடாது. நாங்கள் சோத்துக்க விட்டோ இல்லாட்டி தண்ணியை குடிக்க இல்லாமல் இருக்கும். பச்சை புளியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் மிக்சியில் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருப்பேன். நான் போட்டு அடிக்கிறேன்னு சொல்லி அதோட உள்ளியையும் நான் உரலில் இடித்து வச்சுக்கேன். அது கடித்து சாப்பிடுவோம். நாங்கள் ரசம் குடிக்கையோ சொதுக்கையும் கடிச்சேன். அதுக்காகத்தான் நான் உள்ளியை இடித்து போட்டிருக்கிறேன். இதையும் சேர்த்து கொள்ளுவோம். ரசம் செய்கிறது உண்மையிலே ஈஸி. நீங்கள் உரைப்பு வேண்டாம் என்று சொன்னால் மிளகு சேர்த்து காணுமெண்டா சேர்த்தல் சேர்க்க தேவையில்லை. நான் கொஞ்சம் லைட்டாக உரைப்பு இருக்கணும் சோத்தோட விட்டு சாப்பிட்றதுக்காக 2 சேர்த்தல் சேர்த்துனா அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னா இங்கால பால் கொதிச்சு கொண்டிருக்கு. தூள் புளி உப்பு எல்லாம் போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்காகவே இங்கால ரசத்துக்கு ரெடி பண்ணி கொண்டு இருக்கிற அளவான உப்பு போடுவோம். ரசம் மேலே எனக்கு சாப்பாடுனா கட்டாயமாக நீங்கள் ரசம் வைத்து சாப்பிடுங்க. சோத்தோட என்னான்னு சாப்பிடுங்க. இல்லையாண்டா குடியுங்க கடைசியை சாப்பிட அப்புறம். ஏன்னா மிரக்கறி சாப்பாடில் கூடுதலாக பைத்தங்காய் இருக்கட்டும். சில மிரக்கறிகள் வாய்வு ஏன்னா
சில மிளகறிகள் சரியான வாயு, அதுக்காக ரசம் குடிச்சோம்னா அந்த வாயு இருக்காது. மற்ற உடம்புக்கும் நல்லது. நாங்கள் செய்கிற பொருட்கள் மல்லி, மிளகு, சின்ன சீரகம், மற்றது உள்ளி எல்லாம் சேர்க்கிறோம். அதெல்லாம் உடம்புக்கு சேர்க்க வேண்டிய பொருட்கள். அப்போ இதை ஒவ்வொரு நாளாந்தம் நீங்கள் ஒரு கிழமையில் ஒரு 3-4 நாள் வச்சு குடிக்கிறது நல்லது ரசம். அது என்னென்னு சொன்னால் இவர் நெஞ்சிக்க குத்துதுன்ற சில விளையில சம்டைம் வாய்வாக இருக்கலாம்னு யோசிச்சுட்டு தான் இன்றைக்கி மிளகறி பைத்தங்க இன்னும் இல்லாத வாய் வேணும். அதுக்கு நான் ஏற்கனவே உள்ளி சேர்த்து தான் நான் பைத்தங்க காய்ச்சிருக்கிறேன். அதால் இப்போ ரசமும் வச்சு இவருக்கு கொடுக்க போகிறேன். அதுக்காகத்தான் ரசம் வைக்கிறேன். இந்த அடுப்பில் வச்சு ரசத்தை முடிஞ்ச கையோட ரசத்தை வச்சு என் சமையலை ஃபினிஷ் பண்ண போகிறேன். இனிமேல் அங்கே சமையல் என்னென்ன செய்திருக்கோம்னு சொல்லி பார்ப்போம். நேரம் கடை அவசரம் செய்கிறேன். நேரம் 2:30 ஆச்சு. 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். வெட்டி தான் இங்கே கொண்டு வந்து அடுப்பில் வச்சேன். நேரம் காணாது. இல்லாட்டி எல்லாமே ஒழுங்கு செய்து போட்டு தான் நான் அடுப்பில் வந்து இருப்பேன். என்னென்னு சொன்னால் டைம் மட்டும் எல்லாம் வெட்டி வச்சுட்டா கடை வச்சு வைக்கலாம். அதுவும் 2 அடுப்புனா கடை ஒரு 1/2 மணிக்காக முடிச்சிடலாம். நான் ஒரு அடுப்பு வேலை செய்யாது. ஒரு அடுப்பில் தான் செய்து கொண்டிருக்கேன். ஆனால் மிளகறி ஏண்டா பார்த்து எனக்கு மிளகறி ஏண்டா சரியான விருப்பம். பார்த்து கறிகள் சமைப்பேன். என்னென்னா மிளகறி இஷ்டப்பட்டு செய்வேன். அப்போ எல்லாருமே மிளகறி ஏண்டா எங்களோட வீட்டில் கொஞ்சம் கள்ளப்படுவேன். அதால் விரும்பி செய்கிறது. சரி, நாங்கள் இப்போ சமைச்ச அப்புறம் பார்ப்போம். சரி, இங்கே குத்தரிசி சோறு சமைச்சு வச்சுட்டேன். அதே போல் இங்கால கத்தரிக்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா சொன்னா ரசம் வச்சுருக்கேன். பாருங்கள் ரசத்தை பாருங்கள் அப்படி இருக்காண்டு. எனக்கு ரசம் வேண்டாலும் வாய் வருது. என்ன புளி என்றாலே நார்மலாக வாய் வரும். அதே மாதிரி பருப்பு, அப்பளம், மிளகாய், கீரை, மற்றது இது பைத்தங்காய் கறி இவ்வளவு சமைச்சு வச்சுக்கேன். இங்கே தாளியம் செய்து வச்சுக்கேன். ஏன்டா கடைசியாக நாங்கள் தாளிச்சிட்டு போடுக்க இன்னும் ஒரு டேஸ்ட்டாக கொடுக்குமே. உண்மையில மிளகறிக்கு எந்த சேர்மா தேவையில்லாத சும்மா வாசனை திரவியங்கள் ஒன்றுமே சேர்க்காதீங்க. இப்படி தாளித்து போடுங்க. கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், செத்தல், மற்றது கருவேப்பிலை இவ்வளோ தாளிச்சிட்டு போட்டால் செம டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் கீரைக்கு இங்கால அங்கால மோனிக்காக பசிக்குதாண்டு பதுப்பு கறி போட்டு நடக்குது. லேட் ஆகிட்டு தானே சமையலும். சரி, இப்போ பருப்புக்கு வேண்டியாச்சு. இதுக்குள்ள கீரைக்களையும் போட்டு ஒரு மசிச்சு விடணும். அப்போ தான் செய்கிறேன். ஓகே, அதையும் மிக்ஸ் பண்ணி போட்டு இனிமேல் இவருக்கு தான் சாப்பிட கொடுக்க. எங்களை காமிச்சிக்கும் போட்டு சாப்பிட. மோனிக்கு அங்கால பருப்பை போட்டு அவள் என்ன லேட் ஆகிட்டு அவருக்கு சரியான பஸ் ஆகிட்டுது. இனிமேல் சாப்பிடுவோம். இப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு சொல்லுவோம். சரி, சாப்பாடு ரெடி. அதாச்சும் வந்து மேலே வீட்டில் இருக்கிறேன். வீட்டில் இருக்கிறேன்னா கராச்சி விட போட்டு இருக்கிறேன். நப்பியார் இந்த மிஸ்டர் சொன்னதில் பாருங்க, அது தெரியும். அது வந்து கீரை, கத்திரிக்காய், என்ன மற்றது கீரை, கத்திரிக்காய், பாவைக்காய் இல்லை பைத்தங்காய், பருப்பு, அப்புறம் பொரியல், இங்கே வடை, பாயாசம், ரசம், எல்லாத்தோடையும் ஒரு சாப்பாடு. பாயாசம் இல்லை சும்மா சொல்றீங்க. அப்படி சாப்பிட்டுட்டு நான் வீட்டில் இருந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டாக எடுக்க தானே வேணுமே. கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தால் தான் சரி எல்லாத்துக்குமே. மிளகறி சாப்பாடு பிடிக்கும். ஆனால் இந்த கறிகள் பிடிக்கும் உங்களுக்கு? கைத்தங்காய் பிடிக்கும். அதே மாதிரி பூசணிக்காய், டுவாய் பூசணிக்காய் பிடிக்கும். இப்போ நான் சமைச்ச கறிகள் பிடிக்கும் போட்டுக்க. நீங்கள் பிடிச்ச மிளகறியை சொல்கிறீங்க. பிடிக்குமா? ரசத்தை ஊற்றி சாப்பிடணும் சோத்தோட, நல்லா இருக்கும் தெரியுமா? நீங்கள் குடிப்ப மட்டும் வச்சுக்கிறீங்க கடைசியாக. நல்லா இருக்கும் ரசம். ஏண்டா விட்டு சாப்பிட்ற அங்கே காமிச்சு குடிச்சுருக்கிறாள். அவள் கிளாஸுக்கு விட்டு குடிக்கிறாள் ரசம். ரசம் வந்து உடலுக்கு எல்லாத்துக்குமே நல்லது ரசம் குடிக்கிறன்றது. ஏண்டா உடம்புல இருக்கிற அந்த என்னன்னு சொல்கிறது, என்னத்துக்கு நான் சொல்கிறேன் இல்லைன்னு, உடல் ரீதியாக இருக்கிற ஒரு வாய்வு எல்லாத்துக்குமே ரசம் நல்லா. எல்லாத்துக்குமே ரசம் நல்லா. அது வயிற்று குத்து வாடுறதும் வாய்வாள் தானே வாரன்னு சொல்கிறது. அப்போ அதுக்காக அந்த கோயிலில் இருந்து சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கா? இப்போ கோயிலில் தனித்தனி கரைசல் தராய் நம்ம குழஞ்சி போட்டு தரீங்க தெரியுமா? என்ன சுகத்துக்காக தெரியல. சில டைமுகளில் தருவாங்க. ஒரு பூசணிக்காய் குழம்பு, பருப்பு, கறி, வேறு என்ன ஒரு சாம்பார், என்ன அவ்வளோதான் தெரியும். விரத டைமில் தான் அந்த 10-11 கறி வரும்.
அம்மா கந்த சஷ்டிக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. எல்லாம் சாப்பிடுந்தா எங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் பாய் கட்டு பாடாக்கிட்டு வேண்டாக்கண்டு சாப்பிட்ற வயசில் ஒன்றா மனம் கொண்டு சாப்பிட வேணும். அதை இதை எடுத்து செக் பண்ணி பார்த்தா அப்புறம் அதுக்கு ஒரு தலையடி வந்து ஓடும். அதுதான் சரி யோசனை வந்துடும். செக் பண்ண சொன்னாலே யோசனை வந்துடும் தெரியுமா. பாதி பேர் சாமியம் வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு அசைன் ரெடி பண்ணிட்டுது. உண்மையாக போய்க்கா தனியாக நின்று ரெடி பண்ணிட்டுது. அது 1 மணி நேரத்தில் செய்துடலாம். என்ன சொல்லுங்க, ஒரு அடுப்பு இல்லை 2 அடுப்புண்டா கல்யாணம் வட்டி வச்சுட்டு நான் வட்டி தான் சமைச்சு கொண்டு தான் டைம் காணாமல் போயிட்டு கொஞ்சம் முத்தத்துக்கு போடாலே மினக்கிடும் தெரியுமோ. அவளை கூட்டி எல்லாம் சைடு எல்லாம் க்ளீன் பண்ணோன்னு தானே. அப்புறம் பூக்கண்டுகளுக்கு நான் தான் தண்ணி ஊற்றினது. கொஞ்சம் மோனிக்காக ஹெல்ப் பண்ணினவெல்லாம் கம்சி கள்ளிக்கு ஹெல்ப் பண்ணவே வரையில தான் படி ஒழுங்கும் எனக்கு இல்லாமல் இருக்கு. உண்மையாகவே எனக்கு இல்லாமல் இருந்தது. நல்ல டேஸ்டாக இருக்கா, நல்லா இருக்கா. சரி அப்போ பார்த்துருப்பியா சமைக்கிற ஒவ்வொரு டைமே மறக்காமல் எங்களோட வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்குமே நன்றியை சொல்லிக்கொண்டு வீடியோ முடிச்சு கொள்கிறேன். நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.